தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க செய்யலாம், எதெல்லாம் செஞ்சா நீங்க முன்னேற்ற பாதைக்கு போக முடியும், அதை நீங்க போகும்போது எது உங்களை தடுக்கும், எதனால உங்களுக்கு ஒரு சரிவு ஏற்படும், இதைதான் நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். பொதுவா மேஷம்னு பாத்தீங்கன்னாவே அவங்க கூட்டமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. எதை செஞ்சாலுமே 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 4 பேரோட சேர்ந்துதான் செய்வாங்க. சாப்பிடணும்னா கூட 4 வெரைட்டி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட அவங்க பழகக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இப்போ நீங்க இதுல எதெல்லாம் செஞ்சீங்கன்னா சீக்கிரமா முன்னேற்றத்தை பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, எதை செஞ்சாலும் நீங்க தலைமை பொறுப்பை ஏத்து செய்யணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. ஏன்னா மேஷம் இல்லையா, அது செவ்வாயோடைய இடமாவும் இருக்கு. பட் சூரியனுடைய எல்லா கேரக்டரும் இங்க இருக்குமான்னு கேட்டா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடமும் இதுதான். சோ நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி, அதனுடைய பாதத்துக்கு ஏத்த மாதிரி கேரக்டர்ஸ் கொஞ்சம் மாறலாம், இல்லைன்னா முன்ன பின்ன இருக்கலாம். பட் பொதுவாவே மேஷத்துல பிறந்தவங்க தலைமை பொறுப்பு ஏற்று ஒன்ன செய்யணும்னு நினைப்பீங்களா? ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க, நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா, நான் ராசிக்கு பேசவில்லை, இங்க லக்னத்தை பத்தி தான் பேசுறோம். நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா அந்த குடும்பத்துல எல்லா விஷயத்திலும் நீங்க தான் ஹெட் பண்ணணும், உங்க பேச்ச கேட்டுதான் மத்தவங்க நடந்துக்கணும், இந்த மாதிரி நிறைய நீங்க யோசிப்பீங்க. இப்போ இதுல எதனா உங்களுக்கு பிளஸ் அமையும் கேட்டா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க பொறுப்பேற்று பண்ணும் போது அது உங்களுக்கு சாதகமாக அமையும். தெரியாத ஒரு விஷயத்த, உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஏற்கனவே வீடு கட்டி உங்களுக்கு தெரியும், இல்ல ஒரு ஈவெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அது ஈஸியா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது, இல்ல சக்சஸ்ல நடுவுல பூந்து அது கெடுக்கும்னு கேட்டீங்கன்னா, இதே இந்த கூட்டமா இருக்கணும்ன்ற சில உங்களுடைய கேரக்டராலதான். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்களே உங்களை காலை வாரி விட்டுருவாங்க திடீர்னுட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்க கூட பயங்கரமா பேசுவாங்க, பயங்கரமா உனக்கு நான் தாண்டா எல்லாமே, நான் தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கரெக்டா எந்த டைம் வரும்போது உங்களை கவுக்கணுமோ கவுத்துட்டு அவங்க உங்களுடைய பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி சில நட்பு இருக்குன்னா அதை நீங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த மேஷம் லக்னம் பிறந்தவங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 2ஆம் இடம் அதிபதியாவே உங்களுக்கு சுக்கிரன் வருவாரு. ஓகேங்களா, 2ஆம் வீடு ரிஷபமா அமையறதுனால சுக்கிரன் வருவாரு. சோ நீங்க எதை பண்ணாலும் அதுல எனக்கு என்ன லாபம், எனக்கு இதுல என்ன கிடைக்கும், ஏன்னா 2ன்றது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், அந்த மாதிரி குடும்பஸ்தானமும் கூட. சோ நீங்க எல்லாமே ஒரு கால்குலேட்டிவா தான் பாப்பீங்க. ஏதாவது உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க கிட்டே பாத்தீங்கன்னா, நான் இதை உனக்கு செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பொதுவாவே இருப்பீங்க. சோ இந்த விஷயத்த நீங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்தாம கொஞ்சம் நம்ம வீடு நமக்காக இருக்கிறவங்க அப்படிங்கறதும் நீங்க பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். சோ இதெல்லாம் உங்களுடைய மைனஸா போயிடும். எல்லா இடத்துலயும் எனக்கு வியாபார ரீதியான ஒன்ன நோக்கத்தோடய நீங்க போகும்போது அது மைனஸ் ஆயிரும். சோ இப்ப நான் சொன்ன பிளஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைமை பொறுப்பு நீங்க ஏத்து பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் நீங்க அதுல பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கும். இன்னொன்னு, எல்லா இடத்துலயும் நீங்க உங்க லாபம் மட்டுமே கருதி பார்க்காமல் அதுல நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் நம்மளுடைய வாக்கு கொடுக்க போற விஷயம் 2ங்கிறது வாக்குஸ்தானம் கூட. ஏன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில யாராவது உங்க ஃப்ரெண்டு இழுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க உடனே நம்பி என்ன பண்ணுவீங்கன்னா வாக்கு கொடுத்து சரி நானும் பார்ட்னரா வரேன், சரி நானும் அதுல சேர்ந்துக்கிறேன்னு போயிடுவீங்க. பட் உங்களுடைய மூலாதானம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுல வீணா போயிடும். உங்களோட முதலீட போட வச்சு உங்களுக்கு கடைசியில அது நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். உங்களுக்கு ராசியான நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் உங்களுக்கு ராசியா தான் இருக்கும். ஆனா உங்க ராசி என்னன்றதையும் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ரெட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ காமனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் நீங்க ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைல்டான ஆரஞ்சு ஷேட் உள்ளது நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமா இருக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் பாத்தீங்கன்னா அகைன் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கிழமையா இருக்கும். அதே போல செவ்வாய்க்கிழமையிலும் சில நாட்கள்ல செவ்வாய்க்கிழமையும் நீங்க சிலதை செய்யலாம். ப்ரொவைடட் இங்க டிஸ்கிளைமர் மாதிரி உங்க ராசி என்ன வருதுன்றது தெரியாது, நம்ம லக்னத்தை வச்சு மட்டுமே பாக்குறதுனால. பட் ராசி எதுவாக இருப்பினும் ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு கிழமையா அமையும். நான் இப்போ உங்களுக்கு நிறம் சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கான கிழமையும் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான
உணவு வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக அதிகமான கார உணவுகளை நீங்க எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம்ஸ கொடுக்கும். ஏன்னா இங்க செவ்வாய் ஆட்சி ஆகுறாரு, சூரியன் உச்சம் ஆகுறாரு. சோ எல்லாமே ஹீட் சம்பந்தப்பட்ட எனர்ஜி கொண்டது. அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நெருப்பு தத்துவ ராசியில வருது. சோ ஹீட்டான ஒரு இடம் இது ஆல்ரெடி. சோ நீங்க அதிகபட்சமான காரம், அதிகபட்சமான வந்து ஸ்பைசியான ஃபுட்டு இந்த மாதிரிலாம் எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாவும் பாத்தீங்கன்னா பிபி, அப்புறமேட்டு வெப்ப சம்பந்தப்பட்ட இது கட்டிகள் வர்றது, அல்சர் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வரக்கூடும். அதனால நீங்க கூடுமான மட்டும் குளிர்ச்சியான உடல் சீதோஷ்ண நிலையை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களுக்கான திசை, எந்த திசையில வந்து நீங்க உங்க வீட்டோடைய வாசல் படியை நீங்க வச்சுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா அகைன் இப்ப நான் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், எங்க அப்பா அம்மா வீட்டுல நான் இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு இது வந்து இப்ப செட் ஆகாது. நீங்க தனிப்பட்ட முறையில வந்து வீட்டின் தலைவராக இருக்கீங்க அல்லது தலைவியாக இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த திசை வந்து உங்களுக்கு அனுகூலமான திசையா இருக்கும். வடக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான திசையா அமையும். அந்த திசை வச்ச மாதிரி நீங்க உங்களுடைய வீடு வாசல் கதவை வச்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்க எந்த காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் முருகர் வழிபாடு செஞ்சா மிகவும் அற்புதமாக இருக்கும். முருகர் வழிபாடு இல்ல நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னாக்க நீங்க சிவன் வழிபாடு செஞ்சு போனீங்கன்னா, ஏன்னா இங்க சூரியன் உச்சம் அடைவதனால் அது வந்து சூரியனால வந்து நீங்க சிவன் வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா அது சக்சஸ் கொடுக்கும். மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னாவே உங்க லக்ன புள்ளி, அதாவது இது நிறைய பேர் பார்க்க தெரியாது, எல்லாம் லக்னம் எது ராசி எது மட்டுமே பார்ப்பாங்க. லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ மேஷ லக்னனாவே உங்களுடைய லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா எய்தர் அஸ்வினி இல்லைன்னா வந்து பரணி இல்ல கார்த்திகை, இது மூணுத்துலதான் ஏதோ ஒண்ணுல வந்து உங்களுடைய லக்ன புள்ளி வந்து உட்கார்ந்துருக்கும். சோ இந்த லக்ன புள்ளி எதுக்கு நம்ம பார்க்கணும்னாக்கா அதோட அதிதேவதை எந்த கடவுள் வராருன்னு பார்த்து அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் மட்டுமே வேணும், எனக்கு ஃபெயிலியரே வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்யணும், எந்த மாதிரியான ரெமெடி பண்ணணும், நான் சொன்ன மாதிரி காலையில நீங்க வந்து எழுந்த உடனே வந்து எய்தர் முருகர் வழிபாடோ அல்லது சிவன் வழிபாடோ செஞ்சுதான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யணும். நெக்ஸ்ட் நீங்க எதை செஞ்சாலுமே சரி, இதுல எனக்கென்னன்ற எண்ணத்தை விட்டுட்டு என்னோட சேர்ந்து மத்தவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க வச்சுக்க ஆரம்பிச்சு அத மாதிரி வந்து ஒரு வளர்ச்சியை நீங்க நோக்கி போகும்போது உங்களுக்கு ஃபெயிலியரே வராது. இதுதான் மேஷ ராசிக்காரங்க சக்சஸ் ஆறதுக்கு ஒரே மந்திரக்கோள்.